என்ன புகை வருது? ஓ ஷிட், ஏன்டா எனக்குன்னே வருவீங்க? ஐயோ, வண்டி ஒரு பக்கம் அலையுதுங்க. ஹே ஹாய் 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 ஹே காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி தீபாவளி. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தீபாவளி. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பீஸ்ட் 160 செக்மெண்ட் கில்லர் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போது இருக்கிற பைக் அந்தளவுக்குலாம் இல்லை ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 மாடல். 16 மாடல் தானே? அதே தான். 2016 மாடல் 160 செக்மெண்ட் கில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பைக். நான் இந்த பைக் தான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த பைக் தான் வச்சுருந்தேன் காலேஜில். இப்போது இந்த பைக் அவன் தான் வச்சுருக்கான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து இந்த வண்டி வந்து பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், பட் பயங்கரமான ஆக்சிடெண்ட் அது. என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகலை, பட் வண்டி வந்து கொஞ்சம் மோசமாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த பிக்சல்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப நாளாக வந்து இந்த வண்டி ரெடி பண்ணாமலே வச்சுருந்தோம். ஏன்னா 2 பேருமே ஒர்க் போயிட்டு இருந்தோம், அதனால் பண்ண முடியல. ஃபைனலி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியூவாகவே வாங்கிட்டு வந்து புதுப்பேட்டை போனோம். ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். லைட்டிங்லேருந்து எல்லாமே வச்சுட்டோம். ஸோ இந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் வந்தது. பட் ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த பெயிண்டிங் வேலைலாம் வந்து என் ஃப்ரெண்டே பார்த்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் இந்த வேலைலாம் தெரியும், அதனால் அவனே எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அந்த ஒரு வீடியோவையும் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பைக்கை நம்ம ரைட் பண்ண போகிறோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ். ஸோ இந்த பைக்குக்கு நான் ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட சேனலில் இருக்கிற ஒரு ஓல்டு வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டு போயிடுவீங்க. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. ஏன்னா வந்து ஸ்டோரி அபவுட் மை ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி நான் இந்த பைக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க கமெண்ட். இந்த மாதிரி நானும் RTR தான் வச்சுருக்கேன், நானும் எல்லோ தான் வச்சுருக்கேன், நானும் உங்கள் ஏரியா தான், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய லவ் கொடுத்துருந்தீங்க அந்த வீடியோவுக்கு. ரொம்ப நன்றி. இந்த ரெட் கலர் லைட்டுக்கு இந்த போலீஸ் லைட். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்து தான் என் ஃப்ரெண்டு இதை வந்து ஆர்டர் பண்ணி புதுப்பேட்டையில் போய் வாங்கி இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இது மாட்டுறது லீகலாக இல்லீகலான்னு எனக்கு தெரியல. பட் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் லீகல் தான். பிகாஸ் நாங்கள் வில்லேஜில் இருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு லீகலாக இல்லீகலா அப்படின்னு தெரியல. பட் மேக்ஸிமம் இதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் லுக் வைஸ் பார்க்க சூப்பராக இருக்குங்க இது. ஓகேங்க, ரொம்ப நேரம் வண்டியை வச்சே பேசிட்டேன். வாங்க ஒரு ரைடு போட்டு எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்ப்போம். ஏறா பா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம வண்டியில் உட்காடுறாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணி முடியல. ஐயோ, யார் இது? அப்பா வந்துட்டாங்க. சும்மா அதை போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ஸோ சார் தரங்கம்பாடி வரைக்கும். சரி, பாய்ப்பா. வாவ். சரி, இந்த ஒயரிங் கிட் போட்டு இந்த டிஸ்பிளே மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. பக்காவாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த காக்பிட் வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜிலேருந்தே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் அனலாக், ஒரு பக்கம் டிஜிட்டல்னு இருக்கிறது சூப்பராக இருக்கும். இப்போ வரதெல்லாம் ஃபுல் டிஜிட்டலாக இருக்குது. ஸோ இப்போ வர டிசைன்லாம் அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா. பட் இதோடைய இந்த காக்பிட் வியூ வந்து சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். ரைடிங் போஸ்டர் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பைக்கை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் லடாக்கு கூட போயிருக்காங்கங்க. நான் 1-2 வீடியோஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த பைக் எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு சோலோவாக ஒருத்தர் இந்த பைக்கை எடுத்துகிட்டு லடாக் வரைக்கும் போயிருக்காருங்க. வேறு லெவலில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், ஆப்போசிட்லேயும் ஒரு அப்பாச்சி தான் போகுது. கோஇன்சிடென்ஸ். ஸோ நான் வீடியோ வந்து பகலே எடுக்க ட்ரை பண்ணேன். பட் இந்த ஒர்க்கெல்லாம் முடிகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மணி இருக்குது. 8 மணி தானடா? 8 மணி ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு இந்த வண்டியை ஓட்டியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ இருட்டில் கூட வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு எப்படின்னு அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இந்த வியூ இல்லாதது கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸாக தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டில் ஓட்டுறோங்க, அந்த ஒரு ஃபீல் தான் இப்போது. இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வான இந்த பைக்கை நான் ஓட்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற வீடியோ மட்டும்தான். ஸோ தீபாவளி பாருங்கள், பா
ஓ அப்பா எவ்வளோ வெடி. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வண்டி. இந்த வண்டியை இப்போ நான் என்னோடய நேட்டிவில் தீபாவளி டயத்தில் ஓட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ ஸ்பெஷலான டே இன்றைக்கி அப்படின்னு பாருங்கள். எல்லாமே இன்றைக்கி ஒரே நாள்லேயே நடக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் இன்றைக்கி தீபாவளி, நான் என்னோடய நேட்டிவில் இருக்கேன், எனக்கு பிடிச்ச ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே இன்றைக்கி பக்காவாக போயிட்டுருக்கு. இந்த டே எனக்கு ரொம்ப பிடிச்ச டே. ஸோ இதை நான் வந்து ஒரு மெமரிஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். மென்டல் டார்ச்சரில் நீ எதனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து மேபி தெரியலாம், தெரியாமலும் போகலாம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இதை ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நான் எவ்வளோ வந்து ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்ட்டு. பிகாஸ் இன்றைக்கி நான் பிளான் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நடந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து எந்த தடங்களுமே இல்லை, டக்குன்னு நடந்துச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அது எல்லாமே இன்றைக்கி கரெக்டாக நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி அந்த பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்களேங்க. ஒரு நிமிஷம், டனல். வாவ், ஸ்டில் தட் சவுண்ட். யார் பாணி? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்டெச்சு ஒன்று வரும், லாங் ஸ்டெச்சு. அதில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக போய் வண்டியோட சவுண்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. நான் வாங்கினதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? 1 lakh தாண்டி தான் ஓடிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வண்டியோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த வண்டியோட சவுண்டு, அந்த இன்ஜினோட பில்ட் குவாலிட்டி எதுவுமே மாறலை. டிவிஎஸ் கிட்டேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்கு அப்படின்னா இந்த பைக்கை நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற ஆர்டிஆரை நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அதில் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் இருக்குது. அது நல்ல பைக்கு தான், நல்ல டிசைன் தான் இருக்கும். பட் இந்த டிசைனுக்கு, இந்த பில்ட் குவாலிட்டிக்கு அதுக்கிட்டே வர முடியாது. டிவிஎஸ் கிட்டேருந்து இப்படி ஒரு பைக்கை யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் எல்லோ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஷோரூமில் நின்று வாங்கின வண்டிங்க இது. அவ்வளோ ஸ்பெஷல் இது எனக்கு. கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு நான் 1 month வெயிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் 1 month கிட்ட வெயிட் பண்ணிட்டேன். சிட்டியில் அவ்வளோ டிராஃபிக்கில் வண்டியை ஓட்டிட்டு இங்கே நேட்டிவில் நம்ம ஊரில் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா டிராஃபிக்கே இல்லை. மணி இப்போ பார்த்திங்கன்னா 8 தான் ஆகுது. இந்த டயத்துலலாம் பெங்களூரில் நம்ம வண்டி ஓட்டிட முடியுமாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்படியே இன்ச் பை இன்ச் நவுந்துட்டுருப்பாங்க. அதுவும் இந்த டயத்தில், லீவ் டயத்தில், தீபாவளி டயத்தில் 8 மணிக்கு இவ்வளோ ஃப்ரீயாக நம்மளால் ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் இது நம்ம நேட்டிவ், நம்ம எப்படி வேணால் ஓட்டலாம். அதுக்காக எப்படி வேணாலும் ஓட்டக்கூடாது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டுறோம். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச்சு வரும், இங்கே ஒரு ஹைவே ஒன்று வரும். அந்த ஹைவேல நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய் காட்டுறேன். ஏன்னா இப்போ பில்லியனோடு இருக்கேன் நான். அண்ட் இன்னும் அந்த பெயிண்ட்லாம் காயில். எனக்கு இதுக்கப்புறமா வெயிட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வெயிட் பண்ணவும் முடியல. ஏன்னா இது போக போக ரொம்ப லேட் ஆகிடும். லேட்டானாலும் பரவாயில்ல, எப்படியும் இருட்டினாலும் வீடியோ அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்னால் வெயிட் பண்ண முடியல அவ்வளோ நேரம். சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வண்டியை நான் பார்த்ததுலேருந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக சென்னையில் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு எடுத்து சென்னையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த தீபாவளி டயத்தில் அவனும் வண்டியில் ஊருக்கு வந்திருந்தான், நானும் வந்திருந்தேன். பக்காவான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. ஸோ நான் எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கேமராவை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அமைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி வண்டி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓகே, இன்றைக்கி ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரெடி பண்ணால் இந்த மாதிரி வண்டியை அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வச்சுருந்தான். சரி, ஓகே, ஏதாவது பண்ணி ரெடி பண்ணிடலான்ட்டு வெறும் 2 நாளில் இவ்வளோ வேலையும் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த ஸ்டெச்சு வந்துருச்சு. நான் இப்போ வெரைட்டி காட்டுறேன் உங்களுக்கு. வண்டியோட சவுண்டை மட்டும் பாருங்கள். See the pickup, man. See the power. Wow. Oh shit. மாப்ளே, வணக்கம்டா மாப்ள. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வண்டி ஓட்டுறேன்னா, ஸோ அதனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குங்க. வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? இருந்தாலும் விட மாட்டேன் நான். இது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடிங்க, என்னோட நேட்டிவ். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பீச் இருக்குது. இப்போது அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பானிபூரி சாப்பிட்ணுமா? ஷூராக பானிபூரி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு தான் போவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கே தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
ஸோ இருங்க, இங்கே ஒரு ஸ்டெச் இருக்குது, இங்கே உங்களுக்கு ப்ராப்பராக வண்டியை ஓட்டி காட்டுறேன். மச்சான் கோச்சிக்காத. இந்த ஸ்டெச்சு பயங்கரமாக இருக்குங்க. இருங்க. பயங்கர பவராக இருக்குங்க. வா, அவ்வளோதாங்க, ஸ்ட்ரெச் முடிஞ்சுங்க. இங்கே எனக்குள்ளே யூட்டன் எடுத்து திரும்ப நம்ம அப்போ அங்கே போக வேண்டியதாங்க. வாவ் வாவ் ப்ரோ, பைக்கை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கடா. பக்கா. என்ன புகை வருது? ஓ, நியூ பெயிண்ட்டு, இன்னும் காய கூட இல்லைங்க. பார்த்தீங்களா புகை வருது? ஓ மை காட். இருங்க. ஏன்டா எனக்குன்னே வருவீங்க? ஐயோ, வண்டி ஒரு பக்கம் அலையுதுங்க. மேபி காற்று இல்லைன்னு நினைக்கிறேன். வேணாங்க, எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. இன்னொரு நாள் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வண்டியில் காற்று இல்லை. அதுவும் இல்லாமல் பின்னாடி இருக்கிறவன் வந்து கதற சவுண்டு எனக்கு முன்னாடி கேட்குது. ஐயோ, என் வண்டியை போட்டு இப்படி அடிக்கிறானே அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து பானிபூரி சாப்பிட்டு நம்ம அப்படியே அடுத்து வேலையை பார்க்க வேண்டியதாங்க. புரியலடா? சி வா, அவர் நேட்டிவ். சே, இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக வந்திருந்தோம் அப்படின்னா, வெளிச்சம் டயத்தில் வந்திருந்தோம் அப்படின்னா நல்லாவே வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். பட் இப்போ இருட்டுனதுனால எனக்கு வீடியோ எப்படி வருதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபீலிங்ஸ், என்னுடைய ஸ்பெஷல் மூமெண்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், நம்முடைய ஹார்ட்ஸ். நான் இன்னொரு நாள் திரும்ப நாளைக்கு மார்னிங் திரும்ப அந்த வண்டி எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அந்த பெயிண்ட்டோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஹெவியாக அடிக்குது. ஏன்னா அது இன்னும் காயவே இல்லை. என்னை என்ன சொல்ல போகிறான்னு வேறு தெரியல. நான் பாட்டுக்கு ஒரு ஆர்வத்தில் ஆசையில் எடுத்து போட்டு விரட்டிட்டேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி என்கிட்ட தனியாக தரத்துக்கு பயந்துக்கிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கான், பின்னாடியே உட்காந்து. ஏன்னா என்னை தாண்டி இந்த வண்டியை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மெயின்டைன் பண்ணதை விட இந்த வண்டி அவன் ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிட்ட சர்வீஸ் பண்ணியிருக்கான். 12,000 தானே? 12,000 கிட்ட சர்வீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. எந்த பக்கம் போகலாம்? சரி, ரைட் சைட் போவோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டியூக் தானே, அது டியூக் 200 நியூ மாடலுங்க. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.